சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் விஷாகம் நட்சத்திரம், துலாம் ராசியாகும். விஷாக நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை கடந்த 2 வருட காலங்களாகவே அதிகப்படியான மன அழுத்தங்களையும் குழப்பங்களையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இன்னும் ஒரு 4 மாதங்கள் நீங்கள் சற்று எதிலும் பொறுமையுடன் செயல்படும் பொழுது நல்ல வளர்ச்சிகளை அடுத்த 4 மாதத்திற்கு மேல் நீங்கள் நிச்சயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் உங்களது திரிகோணஸ்தானத்தில் சனி பகவான் வலுத்து செயல்படுவதும் உங்களது 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் கேது பகவான் பலமாக செயல்படுவதும் பெரும் பணத்திற்கு அதிபதியான குரு பகவானும் 8ஆம் இடத்தில் மிக வலிமையாக செயலாற்றுவதினால் எதிலும் ஒரு பிடிப்பற்ற தன்மைகளும் எந்த செயலில் எடுத்தாலும் அதில் ஒரு முட்டுக்கட்டையும் தாமதங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். முடிந்தவரை அடுத்த 4 மாதங்களில் எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து அந்த செயல்களை செயலாற்றுவது மிக நன்மையாகும். குறிப்பாக பொருளாதார ஸ்தானத்தை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக பல தொந்தரவுகளும் சில நெருக்கடிகளும் அவ்வப்போது ஏற்பட்டாலும் அதற்காக பெரிதாக வருத்தப்படாமல் சற்று பொறுமையாக செயலாற்றுவது மிக அவசியமாகும். அடுத்த 4 மாதங்களில் பணம் சார்ந்த வகையில் சற்று விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். பிறருக்கு வட்டிக்கு பணம் தருகிறேன் அல்லது கைமாற்றாக பணம் தருகிறேன், பிறருடைய பணத்திற்கு பொறுப்பேற்கிறேன் என்று தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறுகிறது என்றால் கௌரவத்திற்காக அதிக ஆடம்பரம் சார்ந்த செலவுகள் செய்யாமல் எதிலும் சற்று பொறுமையுடன் இது அவசியமற்றது என்று நன்கு பகுத்து பார்த்து நீங்கள் செயலாற்றுவது தேவையற்ற சில கடன் நெருக்கடிகளிலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அடுத்த 4 மாதங்கள் பொருளாதார ரீதியாக சற்று தொய்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4 மாதத்திற்கு மேல் மிகப்பெரிய வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சாதகமான சூழல்கள் கோச்சார ரீதியாக கிரகபலன்களால் உங்களுக்கு உருவாகும். அதனால் முடிந்தவரை 4 மாதங்கள் பொருளாதார ரீதியாக சற்று விழிப்புடன் செயலாற்றும் பொழுது சில தேவையற்ற அனாவசியமான கடன் தொந்தரவிலிருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள், சில மறைமுக நபர்களால் உண்டான அழுத்தங்கள், சில குடும்பம் ரீதியான சண்டை சச்சரவுகள் நிவர்த்தியாகி குடும்பத்தில் அன்பும் வளர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சில தளர்ச்சிகள் குடும்பம் ரீதியாக குறைந்து குடும்பத்தில் வெகு நாட்களுக்கு பின்பு உயர்வுகள் காணக்கூடிய சிறப்புகள் நிச்சயம் உருவாகும். அதனால் பொறுமையாக இந்த 4 மாதங்களை நீங்கள் வெற்றிகரமாக கடக்கும் பொழுது அவற்றால் மிகப்பெரிய நன்மைகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். கல்வி கற்கக்கூடிய விஷாக நட்சத்திரம் துலாம் ராசிக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக நீங்கள் அதிக கருத்தூன்றி படிப்பது மிக அவசியமாகும். ஏனென்றால் உங்களது ராசிக்கு திரிகோணத்தில் சனி பகவான் வலிமையாக செயல்பட்டு உங்களது வாக்குஸ்தானத்தை தன்னுடைய 10ஆம் பார்வையாக பார்ப்பதினால் கல்வி ரீதியாக எவ்வளவு கருத்தூன்றி படித்தாலும் ஞாபக மறதி அல்லது கல்வியின் மீது ஆர்வமற்ற தன்மைகள் சற்று அதிகரிக்கலாம். அதனால் முடிந்தவரை பாடங்கள் படிக்கும் பொழுது நன்றாக புரிந்து படிப்பது மிக அவசியமாகும். நான் தான் படித்து விட்டேனே என்று சற்று விளையாட்டாக இருக்காமல் கல்வியில் புரிந்து கருத்தூன்றி படிப்பதும், யோகா, சூரிய நமஸ்காரம் போன்று மூளையை பலமாக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் அன்றாடம் செயலாற்றும் பொழுது அவை உங்கள் புத்தி கூர்மையை வலிமையடைய செய்யும். ஞாபக மறதி சார்ந்த சில பிரச்சனைகளை நிவர்த்தியாக்கி கல்வியில் நல்ல வளர்ச்சிகளை பெற நிச்சயம் உங்களுக்கு உதவும். அதனால் கல்வியை புரிந்து படிப்பது கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அடுத்த 4 மாதங்கள் மிக நன்மையாகும். விஷாக நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் எதிலும் சற்று சிக்கனமுடனும் பொறுமையுடனும் செயலாற்றுவது அவசியமாகும். குடும்பம் ரீதியாக சில தேவையற்ற 3வது நபர்களால் சிறு சிறு மனக்கசப்புகளும் சில சஞ்சலங்களும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் முடிந்தவரை பிறருடைய கருத்துக்கள் எதையும் கேட்காமல் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உயர்வுகளை உருவாக்கும். தேவையற்ற அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் என்று சில விஷயங்களை குடும்பம் ரீதியாக பேசி சில சங்கடங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதனால் வார்த்தைகளை பேசும் பொழுது சற்று கனிவாகவும் அன்பாகவும் பேசுவதும், தொழில் புரியக்கூடிய இடங்களில் சற்று இடைஞ்சல்கள் ஏற்பட்டாலும் தொழிலில் பெரிய பாதிப்புகள் இன்றி வளர்ச்சிகளை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதேபோல குடும்பம் ரீதியாக இதுவரை இருந்து வந்த சில தேவையற்ற மருத்துவ சார்ந்த செலவுகளால் அதிகப்படியான விரயங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். அது போன்ற சிக்கல்கள் அடுத்த 4 மாதங்களில் சற்று நிவர்த்தியாகி வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் பெறக்கூடிய நல்ல சூழல்கள் உங்களுக்கு உருவாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய விஷாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக அடுத்த 4 மாதங்களில் சற்று அழுத்தங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். தேவையற்ற சில உடன் பணிபுரியக்கூடிய நபர்களே உங்களிடம் சற்று குடைச்சல்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் அவருடன் சற்று கனிவுடனும் முடிந்தவரை அவர்களை விட்டு ஒதுங்கி நீங்கள் பணி செய்வது மிக அவசியமாகும்.
கம்பெனி சார்ந்தவற்றை அவரிடம் யதார்த்தமாக பகிர்கிறேன் என்று பகிர்ந்து அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். அதனால் கம்பெனி சார்ந்தவற்றையோ மேலதிகாரிகள் சார்ந்தவற்றையோ முடிந்தவரை பேசாமல் உங்கள் தொழில்களில் சற்று அதிக கவனத்தை செலுத்துவது மிக நன்மையாகும். இல்லையென்றால் நீங்கள் செய்யாத சில விஷயங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் இதனால் உங்களுக்கு வரவேண்டிய சில நற்பெயர்கள், சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் சற்று தள்ளி போவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கலாம். அதனால் முடிந்தவரை நீங்கள் தொழில் சார்ந்தவற்றில் சற்று அதிக கவனத்துடன் செயலாற்றுவது தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையாகும். சுயதொழில் செய்யக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயதொழில் ரீதியாக நிச்சயம் நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். ஆனால் சில தேவையற்ற கௌரவம் சார்ந்த பிரச்சனைகளால் வங்கியில் கடன் பெறுவது, பிறரிடம் கைமாறாக பணம் பெற்று புது மிஷினரி வாங்குகிறேன், அது வாங்குகிறேன் என்று தேவையற்ற பணங்களை விரயம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக வரட்டு கௌரவங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும். அதனால் எதிலும் பொறுமையுடன் யோசித்து இந்த ஆர்டர் நம்மளுக்கு அவசியமா அல்லது இந்த மிஷினரி அவசியமா என்று பகுத்து பார்த்து அதில் நீங்கள் பணத்தை செலவிடுவது மிக நன்மையாகும். முடிந்தவரை அடுத்த 4 மாதங்களில் புது ஆர்டர் சார்ந்து கவனங்களை செலுத்தாமல் உங்களிடம் வரக்கூடிய ஆர்டர்களுக்கு என்ன உற்பத்தி செய்ய முடியுமோ அதற்கு 100% உழைப்பை வெளிப்படுத்துவது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் தேவையற்ற கடன் நெருக்கடிகளையும் குறைக்க உதவும் என்று குறிப்பிடலாம். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக பல அழுத்தங்களும் சில தேவையற்ற இடமாறுதல் சார்ந்த சிக்கல்களும் மேலதிகாரியுடைய சில குறைச்சல்களும் உங்களுக்கு உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அதனால் அரசு துறை ரீதியாக எந்த அனாவசியமான பேச்சுக்களையும் குறைப்பதும், உங்கள் தொழில்களில் அதிக விழிப்புடன் செயலாற்றுவதும், அனாவசியமாக அவருக்காக இவருக்காக என்று தேவையற்ற முக்கியமான விஷயங்களில் கையெழுத்திடுவது போன்றவற்றை ஒதுங்கி நீங்கள் செயல்படுவது அவசியமாகும். அல்லது இன்றைய சூழ்நிலைகளில் கையெழுத்து இடுவது மிக அவசியம் அல்லது அழுத்தம் என்றிருந்தால் அந்த நாட்களில் நீங்கள் விடுப்பெடுப்பது அல்லது ஏதாவது அதை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது சில வீண் சங்கடங்களிலும் சில வீண் பழிச்சொல்களிலிருந்தும் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். முடிந்தவரை எல்லாரிடமும் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நன்மையாகும். அவசரப்பட்டு கோபங்களால் சில வார்த்தைகளை உதிர்த்து அவை உங்களுக்கு பின்னாளில் வளர்ச்சிகளில் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் அடுத்த 4 மாதங்களில் உருவாக்கலாம். அதனால் பேச்சிலும் வார்த்தையிலும் சற்று கவனமுடன் செயலாற்றுவது விசாக நட்சத்திரம் அரசு துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மையாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மனரீதியாக சிறு சிறு அழுத்தங்களும் சில குறைபாடுகளும் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பின்றி தொழில் சார்ந்தவற்றில் நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முடிந்தவரை இந்த காலகட்டங்களில் எந்த பெரிய முக்கியமான விஷயங்களுக்கான முடிவுகளையும் எடுக்காமல், உதாரணத்திற்கு வெளிநாட்டிலிருந்து சொந்த நாட்டிற்கே வந்து தொழில் செய்யலாமா என்ற எண்ணங்களை சற்று கைவிட்டு வெளிநாட்டு சார்ந்த தொழிலிலேயே அதிக கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் உருவாக்கும். நிச்சயம் பெரிய பாதிப்பு ஒன்றும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு சார்ந்த சில நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மிக அதிகம். விசாக நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் சற்று அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். கலப்பட கிரகமான ராகு வலிமை பெற்று உங்களது 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும் உங்களது அயன சயன சுகஸ்தானத்தில் கேது பகவான் வலுத்து செயல்படுவதனால் மனரீதியாக அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்களும் சிறு விஷயங்களை கூட நீங்கள் பலவாறாக கற்பனை செய்து அவை இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்ற பய உணர்வுகளும் இதனால் சில மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அதனால் முடிந்தவரை உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்துவது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையாகும். பொதுவாக விசாக நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிலும் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்கும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் நல்ல வாய்ப்புகளும் உருவாகும். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு விசாக நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள நவகிரக திருக்கோவிலில் அவசியம் சனீஸ்வர பகவானை மனதார வழிபட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வர சகல இன்னல்களும் நிவர்த்தியாகி வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.